அனைவருக்கும் வணக்கம். தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்தினார். அதன் பிறகு 2 இடங்களில் மக்கள் சந்தித்து பொதுக்கூட்டமாக நடத்தியது பாண்டிச்சேரி அரசியலின் கள நிலவரத்தையே மாற்றியுள்ளது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோவானது நடந்துள்ளது. விஜய் பாண்டிச்சேரியில் குறிப்பிட்ட இடத்திலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகின்ற வழியில் இரு மரங்கிலும் மக்கள் கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக இருந்தது. மிகப்பெரிய வரவேற்பு அளித்தனர். அது மட்டுமல்லாமல் விஜய்க்கு அவர்கள் தங்களிடம் இருந்த கூலிங் கிளாஸ் மற்றும் இளநீர், ஐஸ்கிரீம், தர்பூசணி பழம் என்று வரிசையாக அள்ளி கொடுத்து அண்ணா சாப்பிடுங்கள் என்று கேட்டு அன்பு மழை பொழிந்து திக்குமுக்காட வைத்தனர். சாலை இருமரங்கிலும் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய கூட்டம். காவலர்கள் மிகவும் சிறப்பாக காவல் ஏற்பாடுகளை செய்து எந்தவித அசம்பாவிதம் நடந்தாமல் பார்த்து கொண்டனர். அந்த அளவுக்கான ஒரு கூட்டமானது இதுவரை ரோட் ஷோவில் யாருக்கும் கூடியதில்லை என்ற அளவுக்கான ஒரு கூட்டம். அதை தவிர தவேகத்தில் விஜய் அவர்கள் பாண்டிச்சேரி செல்லும் வழியில் அவரை காரை பின்தொடர்ந்து ஒரு பாதிரியார் ஓடோடி வந்து கொண்டிருந்தார். அதை பார்த்து விஜய் காரை நிறுத்த அவர் ஓட்டமாக ஓடி வந்து விஜயிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்து விட்டு செல்ஃபி படத்தையும் எடுத்து கொண்டு சென்றார். அதாவது மைனாரிட்டி வாக்குகள் விஜயை நோக்கி வருகிறது என்பதற்கு இந்த பாதிரியார் ஓட்டமாக ஓடி வந்தது ஒரு குறியீடாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இத்தனை நாட்கள் விஜய் என்று அறியப்பட்டவர் தேர்தல் வேட்பாளர் மனுவில் ஜோசப் விஜய் என்று குறிப்பிட்டுள்ளார். இது அவருடைய பதிவு செய்யப்பட்ட பெயர். எனவே ஜோசப் விஜய் என்று நான் குறிப்பிட வேண்டும். தற்பொழுதே இப்படி அவர் குறிப்பிடுகிறார். மைனாரிட்டி வாக்களை வாங்குவதற்காகவா என்று பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏற்கனவே மைனாரிட்டி வாக்குகள் விஜய்க்கு தான் செல்லும் என்று திமுகவை அச்சத்தில் இருக்கிறது. அதிமுகவிற்கு அதை பற்றி பெரிய கவலை இல்லை. அதே நேரத்தில் இளைஞர்களின் வாக்குகளும் அவருக்கு செல்லும் என்பதை புதுச்சேரியிலும் நிரூபித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு குழப்ப கூட்டணி, குழப்பமாகத்தான் இருக்கிறது. புதுச்சேரி பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணியும் சேர்ந்து நிற்க முடியவில்லை. சோர்ந்து போய் நிற்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இதே ரங்கசாமி அவர்கள் தவேகவுடன் பேசுவதற்காக முயற்சி செய்து பேச்சு நடத்தினார். புதிய கூட்டணியாக உருவாகிடும் என்ற அச்சத்தில் பாஜக டெல்லியிலிருந்து வந்து அவரை சமாதானப்படுத்தி அவருடன் சேர்த்து கொண்டு விட்டார்கள் என்பதை குறிப்பிடும் வகையில் சோர்ந்து நிற்கும் கூட்டணி. எனவே நான் புதுச்சேரியில் தனியாகத்தான் நிற்கிறோம், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், தமிழகத்திலும் தவேக ஆட்சி வளர வேண்டும், புதுச்சேரியிலும் தவேக மாநில ஆட்சி வளர வேண்டும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் இன்று வரை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தராமல் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸும் பாஜகவும் ஏமாற்றி வருகிறது. 20 வருடங்களுக்கு முன்பு பாஜக முக்கிய தலைவர் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் பாண்டிச்சேரிக்கு, அதாவது புதுவைக்கு மாநில அந்தஸ்து தரலாம் என்று பரிந்துரை செய்ததை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இவர்களுக்கு மனசாட்சியே இல்லை. புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள். அவருடைய நலனில் இவருக்கு அக்கறை இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும், அதை தவேகாவால் மட்டும்தான் தர முடியும். திமுக கூட்டணியில் பெயருக்கு இருக்கும் காங்கிரஸும் சரி, பாஜக கூட்டணியில் நிர்பந்தத்தில் சேர்ந்திருக்க அதிமுகவும் சரி, ஒருத்தரை ஒருத்தர் விழுங்கி ஏப்பமிட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியாக உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது, ஒரு நல்லாட்சியை தரப்போகிறது, இல்லவே இல்லை என்று குறிப்பிட்டார். மேலும் சில வாக்குறுதிகளில் புதுச்சேரி மக்களுக்காக தருகின்ற பொழுது துணை நிலை ஆளுநரின் 100% தலையீடு இல்லாமல் எங்கே ஒரு ஆட்சி அமைத்து மாநில அந்தஸ்தை
பெற்று தருவேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகப்பேறு உதவி தொகையாக 25,000 அனைத்து அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு தரப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 20 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அவர் வாக்குறுதி தந்தார். கூட்டம் என்பது மிகப்பெரிய கூட்டம் என்ற சந்தேகமில்லை. சாலை இருபுறங்களும் கூட்டம் சேர்கின்ற வரையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்தப்பட்டுள்ளது. பொதுக்கூட்டம் நடந்த இடத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக விஜய் நடத்தி காட்டியுள்ளார்.